ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் பனானா ஃபிஷ் அனிமேவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே நம்மளோட ஹீரோவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவே அந்த வீட்டுக்கு போய் பல நாள் ஆச்சு. அதனால் அவன் தான் வழி சொல்லிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது மேக்ஸ் ஒரு பாட்டு பாடிட்டே இருக்கான். அடுத்த லைன் தெரியாமல் அதே லைனே பாடிட்டே இருக்கான். ஏன்டா பாட்டை ஒன்று ஸ்டாப் பண்ணு, இல்லைனா அடுத்த லைன் பாடு, ஏன் அதே வச்சுட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவப்படுறான். இவங்க ஒரு மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஹீரோ மட்டும் தான் வெறுப்பில் வந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அவன் நம்மளோட ஹீரோவை பார்த்த உடனே வேற யாரையும் கூப்பிட்றா, இங்கே யார் வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு சொல்லி. அங்கே வந்திருக்கிறது தான் நம்மளோட ஹீரோட அப்பாவே. ஆனால் அவருக்கு நம்மளோட ஹீரோவை பார்த்து கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கு என்ன இங்கே வேலை, இதில் ஆளுங்களை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தப்பாகவே பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து கடுப்பான மேக்ஸு, ஏயா உன் பையனே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனை பார்க்க வந்திருக்கான், நீ அவங்ககிட்ட கொஞ்சம் கூட நல்ல விதமாக கூட பேச மாட்டேங்கிற, வந்ததுலேருந்து திட்டிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அவன் கோவப்படுறான். ஆனால் அவன் அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோவும் என்னோட வீட்டு சாவியை மட்டும் கொடுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அங்கே நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும் சாவியை கொடுக்கும்போது கொஞ்சம் வெறுப்பாக தான் கொடுக்குறாரு, சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுன்னு சொல்லி. அப்படி இவங்களுக்குள்ள என்னதான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் அப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தான் சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் ஏன் இப்படி உங்கள்கிட்ட கடுப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் கேட்குறாங்க. அவர் எப்போவுமே என்கிட்ட அப்படி தான் நடந்துக்குவார், அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய கோவம்லாம் கிடையாது. எனக்கும் என்னோட அண்ணனுக்கும் வேற வேறு அம்மா தான் இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலே அவங்களே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா வேற ஒரு பொண்ணு கூட இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணோட பேர் ஜெனிஃபர். அவளை தான் நம்ம இப்போ கடையில் பார்த்துட்டு வந்தோம். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், எங்ககிட்ட நல்லா எப்பயுமே ஜென்டிலாக தான் நடந்துக்குவா. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எங்களை சுத்தமாகவே பிடிக்கல, அதனாலே எங்களை சரியாக கவனிச்சிக்க மாட்டார். அதனால் நானும் என்னோட அண்ணனும் இந்த வீட்டில் தனியாக தான் வாழ்ந்தோன்னு சொல்கிறான். இப்போ அந்த ஜெனிஃபர்ன்ற பொண்ணு ஓடி வந்து, இந்த வீட்டில் கரண்ட்டே கிடையாது, சாப்பாடும் கிடையாது, நீங்களே சாப்பாடு ஆக்கிக்கிட்டாதா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அடுப்பை கொடுக்குறா. நம்மளோட ஹீரோ அதை வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. சரி அந்த கேண்டில் எடு ஈஜி அப்படின்னு சொல்லும்போது, ஈஜி கேண்டில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எலியை பார்த்து ரொம்ப பயந்து போயிடறான். இதை பார்த்துட்டு கோழிமண்டையன், அடப்பாவி நீ பயப்படுறது மட்டும் இல்லாமல் ஏன்னா என்னையும் சேர்த்து பயமுடுத்துறேன்னு சொல்கிறான். இவனை இப்படி கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லி மேக்ஸே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி இந்த வீட்டில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே என்னோட அண்ணன் தான் எழுதுனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி வேறு ஏதாவது விஷயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அவனோட ரூம்க்கே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை எடுத்து பார்த்தோம்னா அவன் மிலிட்டரியில் இருக்கும்போது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் தான் நம்ம டைனோ கூட இருக்கிற ஒரு டாக்டரோட ஃபோட்டோவும் இருக்குது. இவன் தான் கிரிஃபின் தான் ஷூட் பண்ணான். ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரிஃபின் தான் பார்த்து பனானா ஃபிஷ்னு வேறு சொன்னான். இவன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கிட்ட கேட்கும்போது மேக்ஸ் அப்போ தான் சொல்கிறான், இவனும் எங்களோட டீமில் தான் ஒரு ஆளாக இருந்தான். ஆனால் இவன் எதுக்காக டைனோ கூட சேர்ந்தான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அது கீழேயே ஒவ்வொருத்தவங்களோட அட்ரஸும் போட்டிருக்கு. அப்போ அந்த டாக்டரோட அட்ரஸே அவங்க தேடி பார்க்குறாங்க. இவனோட பேர் ஆப்ரகாம் டாசன். இவன் லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இதே அட்ரஸை தான் ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோ கண்டு முன்னாடியே ஒருத்தர் இறந்துருப்பான். அவனும் சாகிறதுக்கு முன்னாடி இதே அட்ரஸை தான் சொல்லியிருப்பான். அவனை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே வர மாட்டேங்குது. ஸோ நம்ம நேரடியாக தான் போய் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்ணுறாங்க. சரி இப்போயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், நம்ம கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தாகணும், உனக்கு வேறு ஷோல்டரில் அடிபட்டிருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லி மேக்ஸ் சொல்லும்போது இதுக்காக தான் வயசானவங்களாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டே நடந்து போகிறான். அப்படியே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேறு எங்கேயும் போகல, ட்ரக்கில் இருக்கிற நம்மளோட போர்வை தான் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி லாஸ் ஏஞ்சல்ஸில் டைனோட ஆளுங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டைனோட ஆளுங்க எல்லாருமே நியூயார்க்கில் தான் இருப்பாங்க, லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம தைரியமாகவே அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிசைட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ மட்டும் வெளியே நின்று கன் ஷூட்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஈஜி வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் சரியாக தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தூங்குறதுக்குலாம் நேரம் இல்லை, எனக்கு தூக்கம் வராது, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஷோல்டர் அடிபட்டாலேருந்து என்னால் சரியாக ஷூட் பண்ண முடியல, அதனால தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி வா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஈஜியும் சுட வைக்கிறான். ஆனால் நம்மளோட ஈஜிக்கு சரியாக சுட வரல. இருந்தாலுமே கூட ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறான். அதை பார்த்துட்டு சீனியர் நம்ம சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி ஈஜி அனுப்புகிறான். இப்போ நான் அவனுக்கு ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணனால உங்களுக்கு கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சீனியர் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலுமே கூட அவரோட கண்ணில் கொஞ்சம் கோவம் தெரியுது. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவனை ரொம்ப சின்ன பையமாக்கே நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, அதனால தான் அவனை காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். யாரையும் யார்கிட்டேருந்து காப்பாற்றணும்னு அவசியமே இல்லை, எங்களோட நாட்டில் நாங்கள் எப்போவுமே கன்னோடவே தெரிய மாட்டோம், அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி சீனியர் சொல்கிறான். இருந்தாலுமே கூட ஒரு ஆபத்துனா அவங்களே காப்பாற்றிக்கிற அளவுக்கு அது அவங்கள கொஞ்சம் மெச்சூர்டாக வளர்க்கணும். ஆனால் நீங்கள் அவனை ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணனால தான் அவன் ரொம்ப பயந்த ஒரு பையனாக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே சீனியர் நடந்து போகும்போது மேக்ஸ் கேட்குறான், ஏன் ரொம்ப சோகமாக இருக்க, யாரும் இதாக சொல்லிட்டாங்களான்னு. அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் ஈஜியை ரொம்பவே சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறதா ஏசி என்கிட்ட சொல்கிறதா சொல்கிறான். அதை கேட்டுட்டு மேக்ஸ் ஹீரோக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். ஆமாம் நீ அவனை ரொம்பவே குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுற, என்ன இருந்தாலுமே கூட அவனும் ஒரு 19 வயசு பையன் தான், அவனை கொஞ்சம் மெச்சூராக ட்ரீட் பண்ணுன்னு சொல்கிறான்.
நான் அவனை ஒரு சின்ன பையனாக தான் பார்த்துட்டே இருக்கேன். அவன் ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது ஒரு நாள் ரொம்பவே பயந்து போய் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கவே இல்லை. அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே பரிதாபமாக இருக்கும். எப்போவுமே அவனோட சேஃப்டியை பற்றி தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அவன் கொஞ்சமாக மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு இடத்துக்கே அவனை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் வந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனையில் அவன் மாட்டிக்கிட்டான். அவனை திரும்பவும் ஸ்போர்ட்ஸில் விளையாட வச்சு பார்க்கணுன்றது என்னோட ஆசையே. அவனை ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னை ஒரு பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர்னு எல்லாருமே சொன்னாங்க. அவனை திரும்பவும் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க வைக்கிறதா என்னோட ஒரே ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி சீனியர் சொல்கிறாரு. இப்போ திரும்பவும் அந்த காஃபி ஷாப்புக்கு போய் எல்லாருமே காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஹீரோவை பார்த்து அவங்களோட அப்பா திரும்பவும் திட்ட தான் செய்கிறாரு. நீ எதுக்காக இங்கே வந்த? அந்த வீட்டில் தான் உன்னை இருக்க சொன்னேன். ஒன்று நீ கிளம்பிடு, இல்லைனா அதே வீட்டிலே இரு. நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வர அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீ எப்போ தான் இங்கேருந்து கிளம்ப போறியோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது, என்னோட ட்ரக்கு மட்டும் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவேன். நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஈஜிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீங்கள் எதுக்காக அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் உண்மையிலேயே அவனை ஒரு பையனாக தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஈஜி கேட்கும்போது மேக்ஸ் வந்து அவனை தடுக்கிறான். உங்களை தவிர உங்கள் பையன் மேலே நாங்கள் எல்லாருமே அக்கறையாக தான் இருக்கோம். ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கேட்கும்போது, சரி உங்களுக்கு என்ன என் பையன் மேலே அவ்வளோ அக்கறை? நீங்கள் எதுக்காண்டி அவன் கூட சுற்றுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவனோட அண்ணன் கூட தான் நானும் மிலிட்டரியில் வேலை பார்த்தேன். இப்போ அவன் உயிரோட இல்லை. அதனால தான் அவனோட தம்பி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் மனசு இறங்குது. அப்போ தான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. என்னோட பையன் கிரிஃபின் இறந்ததை நினச்சி எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க 2 பேருமே சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 7 வயசு இருக்கும்போது 2 பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க. 2 பேருமே ஒரு பேஸ்பால் டீமில் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ அதே டீமில் தான் ஏஸை நான் சேர்த்து விட்டுருந்தேன். ஒரு நாள் ஏஸ் திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவனோட சட்டை எல்லாமே கிழிஞ்சிருந்துச்சு. அவனை யாரோ அபியூஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாருமே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி ஒரு சின்ன பையன்கிட்ட யாருமே அந்த மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நீங்கள் ஏதாவது தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்கன்னு சொல்லி யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. போலீஸ்காரங்க எதுவுமே செய்யலையே அப்படின்ற ஒரு கோவத்தில் நான் ஏஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். அடுத்த தடவை யாராவது உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நீ அவங்கள சும்மா விடாத, பதிலுக்கு நீ ஏதாவது செஞ்சுடுவான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதை அவன் ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிட்டான். எனக்கே தெரியாமல் என்னோட கன் எடுத்து அவனும் சுற்ற ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் யாரோ அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க போல. அந்த கன் எடுத்து அவங்கள அவன் கொல்லவே செஞ்சுட்டான். அவன் 7 வயசு இருக்கும்போதே ஒரு கொலை செஞ்சுட்டான். ஆனால் அதை மட்டும் போலீஸ்காரங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் இது ஒரு சாதாரண வில்லேஜான். அதனால் அவனை ஜெயிலில் போட முடியல. அவன் அவனோட பாதுகாப்புக்காக தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி யாருமே அவனை எதுவும் செய்யலை. இருந்தாலுமே கூட அவன் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி என்னோட தங்கச்சியோட வீட்டுக்கு அவனை அனுப்பி வச்சேன். ஆனால் அவன் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. அவனோட அண்ணனோட சேர்ந்து வெளியே எங்கேயோ ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா நான் ஏசை இப்போ தான் பார்க்குறேன். அவனோட அப்பாவை பற்றி அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி தான் அவன் மேலே எனக்கு கொஞ்சம் கோவம். என்னதான் என் பையனை நான் வெறுக்கிற மாதிரி நடித்தாலுமே கூட என்னால் முழு மனசோட என் பையனை வெறுக்க முடியலன்னு சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஏஸ் கூட இவ்வளோ நாளாக ஒன்றா தான் இருந்தேன். இருந்தாலுமே கூட எனக்கே இந்த விஷயங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி கோழிமண்டையை சொல்கிறான். இப்போ எல்லாருமே நாள் எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்களோ அதே வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ கஸ்டமர் யாரோ வராங்க. நாங்கள் கடையை மூடிட்டோம், கஸ்டமர் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரையோ பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது வந்தது கஸ்டமர் கிடையாது, அவங்க எல்லாருமே டைனோட ஆளுங்க தான். இப்போ வீட்டில் எல்லாருமே தூங்கலான்னு ரெடி ஆகிட்டாங்க. இருந்தாலுமே கூட நம்மளோட ஹீரோ மட்டும் வரவே இல்லை. இதை பார்த்துட்டு ஈஜி நான் போய் வெளியே பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். இப்போ கோழிமண்டையனும் கூடவே சேர்ந்து நடந்து வரான். கடை இன்னமும் திறந்து தான் இருக்குது. அவங்க நேரம் மூடி இருக்கணுமே. ஒருவேளை ஏசும் அவனோட அப்பாவும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க போல. குடும்பம் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க போல அப்படின்னு நினச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனால் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளோட ஏஸ் கடைக்குள்ளேயே போல. ஏஸ் அங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஈஜி கொஞ்சம் சத்தம் போட்டுறான். சத்தம் போட்டோன்னே உள்ளே இருக்கிறவங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் தெரியுது உள்ளே இருக்கிற 2 பேருமே அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. நீ மட்டும் கண்ணை தூக்கி போலனா அவங்க 2 பேருமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறான். நம்மளோட ஹீரோக்கு வேறு வழி தெரியல, கண்ணையும் தூக்கி போட்டுறான். கண்ணை தூக்கி போட்டால் மட்டும் பத்தாது, அவனோட கையை கட்டிட்டு முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட ஹீரோவும் வேறு வழி இல்லாமல் கையை கட்டிட்டு முன்னாடி போகிறான். இவங்க ஷூட் பண்ண சத்தத்தை கேட்டு ஈஜியோட சீனியரும் மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு நம்மளோட ஹீரோ அவன் ஷூட் பண்ணலான்னு போகிறதுக்கு முன்னாடி உடனே டைனோ உயிரோட பிடிச்சிட்டு வர சொன்னார். அந்த ஒரே காரணத்தினால தான் அவனை உயிரோட விடுறேன், இந்த வழங்க அவன் கையில் மாட்டேன்னு சொல்லும்போது கரெக்டாக மேக்ஸ் வெளியே இருக்கிற ட்ரக்கில் இருந்து ஒரு லைட் அடிச்சிடறான். அப்போ அவனோட கண்ணு கூசுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்மளோட ஹீரோ கண்ணை தள்ளி விட்டுட்டு அவனை அடிச்சு போட்டுறான். ஆனால் பின்னாடி இருக்கிறவன் நம்மளோட ஹீரோவை ஷூட் பண்ணேன்னு சொல்லி அங்கேருந்து அந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுறான். அப்போ பதட்டத்தில் நம்மளோட ஹீரோட அப்பா காப்பாற்றலான்னு வரும்போது நம்மளோட ஹீரோட அப்பாவே சேர்த்து ஷூட் பண்ணிடுறான். நம்மளோட ஹீரோ கோவத்தில் கீழே இருந்த கண்ணை எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறான். இருந்தாலுமே கூட பின்னாடி இன்னொருத்தன் உயிரோட தான் இருக்கான். அவன் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது கோழிமண்டையை பின்னாடி இருந்து அவனோட கழுத்தை எடுத்துறான். இப்போ இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஹீரோட அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, வேமா ஒரு ஆம்புலன்ஸையும் கூப்பிடு, போலீஸையும் கூப்பிடு, நீங்கள் எதுவும் தப்பிச்சு போயிரு ஏஸ், உன்னோட கண்ணை மட்டும் என்னோட கையில் கொடுத்துரு, அந்த கத்தி எடுத்து ஜெனிஃபரோட கையில் வச்சிருங்க, இந்த கொலைகள் 2மே நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லிடுறோம், நீங்கள் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாதீங்க. இவங்க யார் என்னன்றலாம் எனக்கு தெரியாது ஏஸ், இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க, இவங்க தான் நம்மளோட கிஃப்ட் தான் கொண்டாங்கன்னா அவங்க யாருமே நீ சும்மா விட்டுறாத, இப்போ இங்கேருந்து நீ கிளம்பியே ஆகணும், போலீஸ் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் நம்மளோட ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான்.
போகிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் உயிரோட இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவனோட அப்பாவும் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் செத்துறாத உயிரோட இருன்னு சொல்கிறான். என்னதான் 2 பேருமே அடிச்சுக்கிட்டாலுமே கூட அப்பா மகன்ற பாசம் கொஞ்சமாக இருக்க தான் செய்யுது. இந்த விஷயம் எல்லாமே டைனோவோட காதுக்கு ஆல்ரெடி போயிருச்சு. இந்த இடத்துல தான் இன்னொரு ட்விஸ்ட்டு. நம்மளோட ஹீரோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ட்ரக்கையும் ஒரு சில கன்னையும் கொடுத்து லீனு ஒருத்தன் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அவன் ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏற்கனவே ஈஜி கிட்ட சொல்லியிருப்பான். அவன் நேராக போய் டைனோவோட ஆளுங்ககிட்டே சேர்ந்துட்டான். நான் பனானா ஃபிஷ்ன்ற ஒரு மிகப்பெரிய வெப்பனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஏசா ரொம்ப தடையலாக இருக்கான். அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு வேறு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீ இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவனை பற்றி நீ என்கிட்ட நீ உயிரோட பிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டேன்னா உனக்கு எனக்கும் இனிமேல் பிஸ்னஸில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இனிமேல் உன்னோட மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் நான் தலையிடவும் மாட்டேன், உனக்கு போட்டியாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒரு டீலிங்கை பேசிக்கிறாங்க. அந்த லீயும் இந்த வேலையை நானே பார்த்துக்கிறேன், என்கிட்ட 3ன்னு சொல்லி ஒரு பிரதர் இருக்கான், அந்த பிரதர் கிட்ட சொன்னோம்னா போதும் ஏசை ஈஸியாகவே இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பிளான் பண்ணுறான். இவங்க எல்லாருமே இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க, இருந்தாலுமே கூட அட்ரஸ் மாதிரி வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் இருக்கிறதே லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் தள்ளி போய் பார்த்ததுக்கப்புறம் தான் சிட்டியே கண்ணுக்கு தெரியுது. எப்படியும் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இதே இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து வர எபிசோட் எல்லாமே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.